my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இருக்கின்ற தீவாகிய கச்சத்தீவை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கச்சத்தீவை பற்றி இப்போ இந்தியாவை பேசிக்கொண்டிருக்கிறது. அதுவும் அரசியல் திருவிழாவில், தேர்தல் திருவிழாவில் எல்லா கட்சிகளும் கச்சத்தீவை பற்றி ஏன் பேசுகின்றன என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கச்சத்தீவு ஒரு காலத்தில் இந்தியாவிடம் இருந்தது, இப்பொழுது இந்தியாவில் இல்லை. 1480ஆம் ஆண்டு இந்த கச்சத்தீவு உருவானது. இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால இந்த கச்சத்தீவு இந்தியா, இலங்கை ஆகிய நாடுகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் இருந்தன. 1947க்கு பிறகு, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு, இந்த இந்தியா, இலங்கை, இந்த கச்சத்தீவு எல்லாம் ஒரு நாடும் இண்டிபெண்டண்டாக இயங்க ஆரம்பித்தன. ஆனால் இந்த 47க்கு பிறகு, அதாவது 1948ஆம் ஆண்டு இந்த ஜமீன்தாரி முறை இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட்டது. ஜமீன்தார் முறை என்னன்னு சொன்னீங்கன்னா, யார்கிட்ட வேணாலும் எவ்வளவு சொத்துக்கள் வேணாலும் இருக்கும், அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது, வரையறுக்க முடியாது, வரையறுத்து சொல்ல முடியாது. இந்த கச்சத்தீவு ராமேஸ்வரம், தமிழ்நாடு ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஆனா இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து 10 மைல்னு சொல்லுவோம், 10.5 மைல் தூரத்தில் இருக்குது. ஆனா இந்த கச்சத்தீவு ஒரு காலத்தில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் கீழ் இருந்தது. ஆனால் இந்த கச்சத்தீவை யார் இலங்கைக்கு விற்றார்கள், எதற்காக விற்றார்கள், இனி இந்த கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இப்ப தேர்தல் நேரத்தில் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் நேரம் வந்தாலே அரசியல் செய்வாங்க. அரசியல்னா என்னது? மாறுபட்ட ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்துவது. நீதான் கச்சத்தீவை விற்ற. கச்சத்தீவுக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து அரசியல்வாதிகளும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றனர். மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் கச்சத்தீவை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள், இந்தியாவை பற்றி பேச மாட்டார்கள். ஆக இந்த கச்சத்தீவு யாரால் விற்கப்பட்டது? 1974ஆம் ஆண்டு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரதமர் மந்திரி தான் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி நாம என்ன சொல்லுவோம்? இரும்பு பெண்மணின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இலங்கைக்கு பயப்பட்டிருக்காங்க. இந்த குட்டித்தீவு இலங்கைக்கு பயப்பட்டு கச்சத்தீவை கொடுத்திருக்கிறார்கள், எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் போர்க்கொடி தூக்கிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? 1974ஆம் ஆண்டு பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு செல்கிறார். 74ஆம் ஆண்டு அதே வருடம் அந்த பண்டார நாயகி, இலங்கையின் அதிபராக இருந்த பண்டார நாயகி அவர்கள் இந்தியாவுக்கு வருகின்றார். டெல்லியில் வைத்து ஒப்பந்தம் நடைபெறுகிறது. கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்ற ஒப்பந்தம். உண்மையை சொல்ல போனால் இந்த கச்சத்தீவின் பரப்பளவு 285 ஏக்கர்ஸ். கச்சத்தீவுனாலே என்னது? ஒன்றுமே இல்லாத தீவு. கச்ச ஒன்றுமே இல்லை, அங்கே மனிதன் வாழ முடியாது, குடிநீர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கச்சத்தீவை தான் இந்திரா காந்தி இலங்கைக்கு எழுதி கொடுத்தார். ஆனால் ஒன்று, மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய தீவு தான் கச்சத்தீவு. தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய தீவு தான் கச்சத்தீவு என்பதை இந்த இந்திரா காந்தி எப்படி மறந்து போனார்? ஏன்னா கச்சத்தீவுக்கு பக்கத்தில் உள்ள இடங்கள்ல ஃபுல் மீன்கள் முட்டையிட்டு பொரித்து மீன்களாக மாறுகின்ற ஒரு இடம், தங்க பொக்கிஷம் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட இடத்தை தான் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த
தீவுக்கு உள்ள யாரும் போய் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆனால் இதுல ஒன்று நம்ம யோசிக்க வேண்டும். இந்த கச்சத்தீவுக்கு பதிலாக மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கின்ற வேர்ல்ட்ஸ் பேங்க்ங்கிற தீவை நமக்கு தந்தாங்க இலங்கை. இங்க ரொம்ப ஆயில், ரிச் இன் ஆயில், ரொம்ப ஆயில் வளம் மிக்க பகுதி. அதை எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆக இலங்கை என்ன செய்துச்சுன்னா, ஒன்றை கொடுத்து ஒன்றை பெற்றுக்கணும். ஒரு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து வேர்ல்ட்ஸ் பேங்க் தீவை நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக இந்த கச்சத்தீவு ஏன் கொடுத்தோன்னு அந்த அம்மையாருக்கு தான் தெரியும், இந்திரா காந்தி அம்மையார். இப்போ இங்க உள்ள அரசியல் கட்சிகள் என்ன வாதிடுகிறார்கள்? தமிழ்நாட்டின் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியின் சம்மதம் இல்லாமல் இந்த கச்சத்தீவை எப்படி தாரை வார்த்தார்கள் என்பதே இங்குள்ள அரசியல்வாதிகளுடைய கேள்வி. ஆனால் ஒரு இந்திய நாட்டின் பிரதமர் ஒப்பந்தம் செய்துவிட்டால் எந்த மாநில அரசும் அதில் குறுக்கீடு செய்ய முடியாது. மாநில அரசுக்கு உரிமை இல்லை, தடுக்க முடியாது. அதை இந்த அரசியல் கட்சிகள் மறந்து போயிற்று. இது ஒரு அரசியல் காலம், இது ஒரு தேர்தல் களம், சூடு பிடித்திருக்கின்ற நேரம். ஆக தேர்தல் வந்து விட்டாலே இந்த கச்சத்தீவு விவகாரம் தான் சூடு பிடிக்கும். ஆனா கச்சத்தீவு விவகாரம் ஒரு தேர்தலில் என்ன செய்யாது, ஒரு திருப்பத்தையும் கொண்டு வராது. இந்த எதிர்கட்சியான பிஜேபி என்ன சொல்றதுன்னா, இந்த கச்சத்தீவை காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்துதான் சதி செய்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தாங்க. நான் உண்மையே சொல்ல போனா இது கொடுத்தது காங்கிரஸ் தான். டிஎம்கேக்கு இதுல எந்த துளியும் இல்லை, எந்த துளியும் சம்மதமும் இல்லை. அவர்களிடம் கேள்வி சம்மதம் கேட்க வேண்டிய அவசியம் பிரதமருக்கும் இல்லை. ஆக காங்கிரஸ் கொடுத்தது அது தவறு என்று சொல்லப்பட்டாலும், ஏன் இந்த கச்சத்தீவை கொடுத்தார்கள் என்றால், அதற்கு பதிலாக இன்னொரு தீவு நமக்கு கிடைச்சிருக்கு, ரிச் இன் ஆயில் வளமிக்க ஒரு தீவு. மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கு இடைப்பட்ட ஒரு தீவு, வேர்ல்ட்ஸ் பேங்க் தீவு. ஆக இந்த தீவு இல்ல ரொம்ப ஆயில் இருக்கு, வேர்ல்ட்ஸ் பேங்க் தீவு. இந்த கச்சத்தீவு எந்த வருஷத்துல இலங்கைக்கு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 28/6/1974. என்னென்ன ஒப்பந்தம் விதிமுறைகள்னா, தமிழக மீனவர்கள் என்ன செய்யலாம், பக்கத்தில் ஓடி போய் மீனெல்லாம் பிடிக்கலாம். அடுத்தது அங்க போய் ஏறி உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம். இந்த கச்சத்தீவுக்கு போறதுக்கு இந்தியாவுக்கு யாருக்கும் விசா தேவையில்லை. ஆனால் இந்த விதிகள் எல்லாம் 2 வருடங்கள் தான் இருந்தன. 2 வருடங்கள் கழித்து 1976 இந்த ஒப்பந்தங்கள் திருத்தப்பட்டுள்ளன. ஆனா வேற ஒரு விஷயம் கச்சத்தீவுல இருக்குது. என்னன்னா, ஒரு மிகப்பெரிய அந்தோனியார் ஆலயம். இந்த அந்தோனியார் ஆலயம் 1905 கட்டியிருக்காங்க. யார் கட்டினார்னா, 20ஆம் நூற்றாண்டின் ராமேஸ்வரத்தை சார்ந்த சீனிக்குப்பன் படையாட்சி கட்டினார். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் தான் இந்த ஆலயத்துல மிகவும் திருவிழா நடக்கும். அப்ப அந்த ஆலய திருவிழால இலங்கையிலிருந்தும் போகலாம், இந்தியாவிலிருந்தும் போகலாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. போய் ஆலய திருவிழால கொண்டாடலாம், வரலாம். ஆனா ஒன்று, இது யாழ்ப்பாணம் டயசிஸுக்கு சொந்தமானது. ஆக காலப்போக்கில் இது எல்லாமே இலங்கையின் கட்டுப்பாட்டில் தான் வந்திருக்கு. ஆகவே இனி கச்சத்தீவை திரும்ப பெற என்ன வழி? இனி ஒரு வழியும் பேச்சுவார்த்தையின் மூலமாக நடக்காது. இனி ஒரே வழி என்னது? இலங்கையினுடன் போரை நடத்திட்டோம்னா கச்சத்தீவை ஆக்குபை பண்ணிடலாம். ஏன்னா இலங்கை ஒரு சின்ன தீவு. அந்த தீவுக்கு கூட நம்ம போரிட்டால் கச்சத்தீவை வித்தின் 1 மணிக்கூர்ல கச்சத்தீவை நம்ம திரும்ப பெறலாம். ஆனா இந்தியா எந்த நாடு? போரை விரும்பாத நாடு, அகிம்சை, காந்தியடிகளின் அகிம்சாயை பின்பற்றுகின்ற நாடு. ஆகவே போர் தொடுக்க இந்தியாவுக்கு விருப்பம் இல்லை.
ஆக கச்சத்தீவை ஏன் இலங்கைக்கு கொடுத்தார்கள் என்றால், சீனா கச்சத்தீவை நம்ம கொடுக்கலன்னா சீனாவும் இலங்கையும் நண்பர்கள் ஆவார்கள். அது நமக்கு பிரச்சனை. அதனால தான் ஒரு கச்சத்தீவை கொடுத்துட்டு வேர்ல்ட்ஸ் பேங்க் தீவை நம்ம கைப்பற்றியிருக்கோம். ஆக அதுவும் அன்னைக்கு ஒரு ராஜதந்திரியாக சொல்லலாம். ஆக இந்த எபிஷோயின் கருத்துப்படி இந்த கச்சத்தீவை கொடுத்ததுனால யாருக்கும் இந்தியாவுக்கு நஷ்டம் இல்லை, லாபம் தான். ஆனால் அதை கொடுத்தது காங்கிரஸ் தான், டிஎம்கே அல்ல. ஓகே. ஆக இந்திரா காந்தி எத்தனை கோடிக்கு விற்றாங்கன்னு எல்லாம் கொஸ்டின் கிடையாது. இது ஒரு பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொடுத்த ஒரு ஒப்பந்தம். இந்தியாவில் இந்த கச்சத்தீவை திரும்ப பெறணும்னு நிறைய மனுக்கள், வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்ப இருக்கின்ற மத்திய அரசாங்கங்கள் எல்லாம் என்ன சொல்லிச்சுன்னா, இது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 74ஆம் வருடம் இலங்கைக்கு தாரை வார்த்துட்டாங்க, ஒப்பந்தம் மூலம் எழுதி கொடுத்தாச்சு, இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது, இனிமேல் கிடைக்கணும்னா நம்ம ஒரே ஒரு வழி போர் தான். அது அப்படியே நிலுவையில தான் இருக்குது. ஆக மொத்தம் இந்த கச்சத்தீவுனாலே இது ஒரு அரசியல் சூழ்ச்சி, அரசியல் சதுரங்க ஆட்டம் என்றே சொல்லலாம். எப்பப்ப இந்தியாவில் எலெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் இந்த கச்சத்தீவு விவகாரம் வலுப்பெறும், பேசுவாங்க எல்லாரும். இந்த அரசியல் கட்சிகள் மக்களுடைய நலனிலே அக்கறைப்படாமல் எப்பொழுதும் அடுத்த கண்ட்ரியோட ஒரு நாட்டை பற்றி, ஒரு தீவை பற்றி பேசுவது வெட்கமாக இல்லை இந்த கட்சிகளுக்கு. சூடு சொர்ணையற்ற கட்சிகள் மாறி மாறி கச்சத்தீவை பற்றி பேசுகின்றோம். அது கொடுத்தாச்சு. அதுக்கு பதிலாக நம்ம வேர்ல்ட்ஸ் பேங்க்ங்கிற ஒரு மிகப்பெரிய தீவு, ஆயில் இருக்கிற மிக வளமிக்க ஆயில் இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்ட்ஸ் பேங்க் தீவை நம்ம பெற்றிருக்கோம். கச்சத்தீவில் போய் யாரும் உயிர் வாழ முடியாது. ஆனால் வேர்ல்ட்ஸ் பேங்க்ல போய் நம்ம என்ன செய்யலாம், ஆயிலை எடுத்து அதை பல மடங்கா நம்ம பணத்தை பெருக்கலாம். இது அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா? தெரியும். இருந்தாலும் கூட அரசியல் செய்கின்றனர். அரசியல்வாதிகளை நீங்கள் திருந்துங்கள், இந்த எலெக்ஷனையாவது திருந்துங்கள். மக்களுக்கான திட்டங்களான கல்வி, மருத்துவம் இதையெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களா? உங்களுக்கு கொடுக்க வக்கில், கல்வியும் கொடுக்க தெரியல, மருத்துவத்தையும் கொடுக்க தெரியல. ரெண்டுக்கும் எக்ஸாம் வைக்கிறீங்க. நீங்க எக்ஸாம் வச்சா வந்தீங்க, நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். மக்களுக்கான அரசு, மக்களுக்கான அரசு. ஆகவே அரசியல்வாதிகளே, இன்றோடு இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். கச்சத்தீவு விவகாரத்தை இனி பேசாதீர்கள். அப்படி கச்சத்தீவு விவகாரத்தை பேசணும்னா இன்டர்நேஷனல் கோர்ட்டு அங்க போய் தாக்கல் செய்யணும் வழக்கு. அதை நீங்க செய்யுங்க. அதை செய்யாம அரசியல் சூழ்ச்சியில் பேசி மக்களை திசை திருப்புவதை இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளை. ஆகவே மக்களே, இந்த கச்சத்தீவை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.